This is class 8 CBSE Ganitha Prakash chapter 3 story of numbersல page number 70ல இருக்கிறது பார்த்துட்டு இருக்கோம். That is the place value representation. இப்போ நம்ம நம்பருக்கு பிளேஸ் வேல்யூ கொடுக்கறதுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஹிஸ்டரியில் தெரிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த மெசபோட்டேமியன் நம்பர் சிஸ்டம். ஸோ த மெசபோட்டேமியன் நம்பர் சிஸ்டம்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இவங்களும் ஒரு லேண்ட்மார்க் நம்பர்லாம் கொடுத்தாங்க. அவங்க என்ன யூஸ் பண்ணினாங்க அப்படின்னா திஸ் சிம்பிள், ரைட்டா? இந்த மாதிரி ஒரு சிம்பிள், திஸ் இஸ் யூஸ்டு ஃபார் ஒன்னு ரெப்ரசென்ட் பண்றதுக்கு இந்த சிம்பிளை யூஸ் பண்ணினாங்க. அதே மாதிரி 10 ரெப்ரசென்ட் பண்றதுக்கு என்ன பண்ணாங்க, இந்த சிம்பிளை யூஸ் பண்ணினாங்க. நமக்கு முன்னாடி கொஞ்சம் பழைய கல்வெட்டுலாம் நமக்கு கிடைச்சது. அதுல பார்த்தோம்னா நம்ம என்ன டீகோட் பண்ணினோம், நம்ம என்ன பண்ணினோம் அப்படின்னா, ஸோ அந்த கல்வெட்டு பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தது. ரைட்டா? இது மாதிரி கொடுத்துருந்தது. ஸோ இதுல நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கிற சிம்பிள் இருக்கு, இந்த மாதிரி இருக்கிற சிம்பிள் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இருக்கிற சிம்பிள் இருக்கு. அதுக்கப்புறம் நடுவுல இங்கெல்லாம் கொஞ்சம் கேப் இருக்கு. ஏன் கேப் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. இங்கேயும் கொஞ்சம் கேப் இருக்கு, ரைட்டா? இங்கெல்லாம் கேப் இருக்கு. புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் சிம்பிள் இருக்கு. ஸோ இத பின்னாடி கண்டுபிடிச்சாங்க. இது வந்து 0ன்ற பிளேஸ் வேல்யூக்கும் அவங்க வச்சிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது நாமளா ஒரு ஐடியாவுக்கு வரோம். நாம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த 2 ரெப்ரசன்டேஷன் மட்டும் கொஞ்சம் கிளியரா இருக்கு. இந்த சிம்பிள் 1க்கு யூஸ் பண்றதும், இந்த சிம்பிள் 10க்கு யூஸ் பண்றதும் கொஞ்சம் கிளியரா இருக்கு. அதுக்கப்புறம் நாம என்ன பண்றோம், வி அரைவ்டு, நாம ஒரு லேண்ட்மார்க் கொடுத்துட்டோம். ஸோ இந்த கேப்பை என்ன பண்ணிட்டோம், 60யோட பவர்ஸ்ல அவங்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நாம அசியூம் பண்ணிட்டு நம்ம இதுதான் ஃபர்ஸ்ட் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றோம், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப் ஆர் டைமண்ட் ஷேப்புக்கு 1 கொடுத்தோம்னா 60 பவர்ஸ்ல 60 ஸ்கொயர் இஸ் 3600. ஸோ இந்த டைமண்ட் போட்டு இங்க 2 போட்டோம்னா 3600. அப்புறமா 3 போட்டோம்னா தட் இஸ் 60 கியூப். என்ன வரும் பாத்தீங்கன்னா 2,16,000. அந்த மாதிரி போயிட்டே இருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இது என்னன்னா, இந்த 60 பவர்ஸ்ல கொடுக்கறதுனால ஒவ்வொரு லேண்ட்மார்க்கும் ஒரு புது புது சிம்பிள் இன்வென்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி அவங்க போயிட்டு இருக்கு. ஆனா இந்த மாதிரி டைமண்ட் இங்க இல்லைன்னு கேட்காதீங்க. நம்ம இந்த டைமண்ட் அங்க இருக்கிறதா நம்ம நினைச்சுக்கிட்டு நம்ம அதை என்ன பண்றோம், நல்லா ஃபர்தரா டெவலப் பண்றோம். ஸோ இந்த மாதிரி தான் அவங்க பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பழைய சிஸ்டம் இல்லையா? நமக்கு கிடைச்சது சில பல கல்வெட்டுகள் மட்டும்தான். அதுல இருந்து நம்ம என்ன பண்றோம், இதெல்லாமே டிரைவ் பண்றோம். ஸோ இதை வச்சு, இந்த கல்வெட்டை வச்சு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 1 to 59 நம்பர்ஸை அவங்க இப்படிதான் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல வராங்க, ரைட்டா? ஸோ 1க்கு பாத்தீங்கன்னா இது 1 டைம் போட்டாங்க, 2க்கு 2 டைம்ஸ், அப்போ இந்த சிம்பிளை 3 டைம். 4 பாருங்க எப்படி போட்டிருக்காங்க, 3 போட்டுட்டு கீழே 1 4 போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், 3க்கு மேல அவங்க இன்க்ரீஸ் பண்ணல, ரைட்டா? 4 எப்படி ரெப்ரசென்ட் பண்ணல, இப்படி போட்டு 1 2 3 4 இப்படி அவங்க ரெப்ரசென்ட் பண்ணல. என்ன பண்ணிருக்காங்க, 3 போட்டுட்டு கீழே வந்து 4th 1 போட்டிருக்காங்க. அப்புறம் 5 பாருங்க இப்படி 6. அதே மாதிரி 3 3 இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி 3 போட்டிருக்காங்க, அப்புறம் 1 போட்டிருக்காங்க 7க்கு, அப்புறம் 8 9 10. இப்போ 10க்கு என்ன போட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் லேண்ட்மார்க் நம்பருக்கு வந்துட்டாங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் லேண்ட்மார்க் நம்பர்னா திஸ் இஸ் நெக்ஸ்ட் லேண்ட்மார்க் நம்பர். நெக்ஸ்ட் லேண்ட்மார்க் நம்பருக்கு வந்துட்டாங்க. 11 பாத்தீங்கன்னா 10 போட்டுட்டு அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைட்ல 1 போடுறாங்க, தென் 2. நெக்ஸ்ட் 20 போட்டு பாத்தீங்கன்னா என்னது, 2 10 போடுறாங்க, தட் இஸ் 20. நெக்ஸ்ட் 59 லாஸ்டா போட்டா பாருங்க எப்படி இருக்கு, 1 2 3 4 5. இந்த மட்டும் இதை கனெக்ட் பண்ணுங்க, சரியா? 1 2 3 4 5 59. ஸோ இங்க என்ன தப்பா போட்டிருக்காங்களோ, 6 போட்டிருக்காங்க, ரைட்டா? பட் இதுதான் கரெக்டா இருக்கும். 1 2 3 4 5 இது 50. அதுக்கப்புறம் பாருங்க 3 3 3 59, ரைட்டா? ஸோ இங்க இருக்கிறது வந்திருக்காது ஆக்சுவலா, மேபி பிரிண்டிங் மிஸ்டேக். இதுதான் 59.
5 10s போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம 9 போட்டிருக்கணும். திஸ் இஸ் 59. கிளியரா? ஸோ 1 2 3 4 5. திஸ் இஸ் 40. திஸ் இஸ் 30. இப்போ 1 2 3 4 5 போட்டுட்டோம்னா இது நமக்கு வந்திருக்க கூடாது. அப்புறமா இது 9. திஸ் இஸ் 59. ஓகேவா? 60க்கு நம்ம என்னன்னு அது 60 பார்த்தோம்னா நம்ம இந்த மாதிரி ஒரு இதுல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். பட் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணாம ஒரு கேப்பை கொடுத்தாங்க 60யோட ஸ்கொயர்ஸ்க்கு எல்லாம். ஸோ இதை வச்சுட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போறோம், 640 நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போறோம். ரைட்டா? 640 640 அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், 60யோட ஸ்கொயர்ஸ்ல தான் நம்ம எழுதணும். 60யோட ஸ்கொயர்ஸ்ல பாருங்க, 60 டு த பவர் 1 வந்து 60. நெக்ஸ்ட் என்ன வரும், 60 டு த பவர் என்ன 2 என்ன வரும், 3600. ரைட்டா? 60 டு த பவர் என்ன என்னது, 60 மல்டிப்ளைட் பை 60. 6 6 36, தென் 3600. அப்போ இந்த 640 எங்க இருக்கும், 60க்கும் 360க்கும் நடுவில் தான் இருக்கும். அப்போ நம்ம லீஸ்டா இருக்க லேண்ட்மார்க் நம்பரை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ 640 நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கன்னா, 10 டைம்ஸ் எழுதலாமா, 10 டைம்ஸ் ஆஃப் 16 எழுதலாமா. It is 10 times of 60 plus 4 times of 10. So 10 times of 60 is 600. அப்புறம் 4 times of 10 is 40. Totally 640. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதுறோம். நம்ம என்ன மனசுல வச்சுக்கணும்னா, 60ன்றது லேண்ட்மார்க் நம்பர், அதே மாதிரி இங்க 10ன்றது ஒரு லேண்ட்மார்க் நம்பர். அந்த மாதிரி நம்ம மனசுல வச்சுக்கணும். ரைட்டா? இப்போ பாத்தீங்கன்னா 10 10 நம்ம ரெப்ரசன்ட் எப்படி பண்றோம், இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி 10 ரெப்ரசன்ட் பண்றோம். அதுக்கப்புறம் 60க்கு நாமளா அவங்க கேப் கொடுத்தாங்க, ஆனா நாமளா என்ன பண்றோம், இந்த மாதிரி ஒன்னு டைமண்ட் ஷேப் மாதிரி போட்டு நம்ம 1 போடுறோம். பாருங்க, இந்த மாதிரி போட்டு ரைட்டா நடுவுல 1 போடுறோம். திஸ் இஸ் 1. 10 into 60 is 60. பிளஸ் போட மாட்டோம். 4 into 10. இப்போ நம்ம 4 ரெப்ரசன்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம், 4 into 10 is 40. நமக்கு 10ன்ற லேண்ட்மார்க் நம்பரே இருக்கு. 40யை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 4 into 10 நம்ம லேண்ட்மார்க் நம்பர் நமக்கு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், 14 கூட நம்ம எழுதிக்கலாம். 4 into 10 is 40. அதே மாதிரி 14 கூட எழுதிக்கலாம். 60க்கு மேல இருக்கிறது தான், 60க்கு மேல இருக்கிறது. 70 எப்படி எழுதுவீங்க அப்படின்னு பார்த்தோம்னா 60 into 1 plus 10. புரிஞ்சுதா? 60 இஸ் அ லேண்ட்மார்க் நம்பர். அது வரைக்கும் அதுக்கு சின்னதா இருக்கிறதுல அப்படியே நம்ம போட்டுக்கலாம். இப்போ 40யை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4 டைம்ஸ் ஆஃப் திஸ் ஒன். ரைட்டா? ஸோ 1 2 3 4 டைம்ஸ் ஆஃப் திஸ் சிம்பிள். ரைட்டா? ஸோ இதை நாம புரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி போட்டிருக்கோம். ஆனா அவங்களுடைய சிஸ்டம்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இது இப்படி இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு கேப் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை 4 டைம்ஸ் போட்டிருக்காங்க. ரைட்டா? சாரி, கொஞ்சம் லெஜிபிளா போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ திஸ் கேப் ரெப்ரசன்ட், இங்க நடுவுல 60 இருக்கு அப்படின்னு நம்ம அதை ரெப்ரசன்ட் பண்றோம். இது காம்பாக்ட் சிஸ்டம். திஸ் இஸ் காம்பாக்ட் சிஸ்டம். ரைட்டா? அடுத்ததான் இன்னொரு நம்பரை நம்ம ட்ரை பண்ணலாம். 7530. ரைட்? 7530. 7530 பாத்தீங்கன்னா 60. 60 to the power 1 is 60. அதுக்கப்புறம் என்ன வரும், 60 to the power 2 is 3600. இப்போ 60 to the power 3. 60 to the power 3 என்ன வரும், 2,16,000. ரைட்டா?
இப்போ நம்ம இது 2த்துக்கும் நடுவுல தான் இருக்கு. அப்போ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் லேண்ட்மார்க் நம்பரா எடுத்துக்கிறோம். அப்போ முதல்ல நானு 3600 எழுதுறேன். ரைட்டா? 3600 எழுதுறேன். ஸோ 3600 எழுதுனா மீதி எவ்வளோ இருக்கும் பாருங்க. 7530ல 3600 நான் எழுதிட்டேன். சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன். இப்போ 0, 3 இங்க என்ன வரும்? 5, 9 வருமா? அதுக்கப்புறம் இங்க 6 - 3 3930. ஸோ இந்த 3930 நம்ம திரும்பவும் எப்படி எழுதலாம்னு பாருங்க. 3600 பிளஸ் இதையும் நம்ம 3600 பிரிக்கலாமா? பிளஸ். ஸோ இதுலயும் ஒரு 3600 சப்ட்ராக்ட் பண்றீங்க. 3600 சப்ட்ராக்ட் பண்றீங்க. 0, 3, 3 பிளஸ் என்ன வரும்? 330. ரைட்டா? ஸோ இது திரும்ப எப்படி எழுதலாம்? 3600 நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க. தட் இஸ் 1 டைம் ஆஃப் 60 ஸ்கொயர். ரைட்டா? பிளஸ் இது என்னது? 1 டைம் ஆஃப் 60 ஸ்கொயர் பிளஸ் இது 330 நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க. 5 டைம்ஸ் ஆஃப் 60 எழுதலாமா? 5 into 60 is 300. 300. ஸோ மீதி 30 இருக்கும். பிளஸ் 30. நம்ம 3 டைம்ஸ் ஆஃப் 10 எழுத வேண்டாம். நமக்கு 10க்கு நமக்கு சிம்பிள் இருக்கு. அதை நம்ம 3 டைம்ஸ் போட்டுடலாம். புரிஞ்சுதா? இதை நம்ம இப்படி பிரிச்சு எழுதணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பிளிட்டிங் போடுறதுக்காக. இதை நம்ம ஃபர்தரா எப்படி எழுதலாம் பாருங்க. 1 time of 60 square, 1 time of the 60 square is 2 times of 60 square plus 5 times of 60 plus 30. ரைட்டா? ஸோ இதுக்கு நம்ம சிம்பிள் கொடுக்கணும். ஸோ எப்படி கொடுக்கலாம்? இப்போ 2 times 2 அப்படின்றது நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்றேன் பாருங்க. திஸ் இஸ் 1 இல்லையா? இது 1, இது 2. ஸோ திஸ் இஸ் 1, திஸ் இஸ் 2. ரைட்டா? 60 ஸ்கொயர் எப்படி ரெப்ரசென்ட் பண்றேன் பாருங்க. டைமண்ட் போட்டுட்டு இங்க 2 போடுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? 60 ஸ்கொயர் 1 போட்டா 60 பிளஸ் 5 டைம்ஸ் ஆஃப் 60. அப்போ 5 டைம்ஸ் ஆஃப் 60 எப்படி போடணும்? இதை 5 டைம்ஸ் போடணும். 1, 2, 3, 4, 5. One, 2, 3, 4, 5. 5 டைம்ஸ் ஆஃப் 60 எப்படி போடணும்? 60 இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப் போட்டுட்டு 1 போடணும். பிளஸ் 30. 30 எப்படி போடணும்? 10. 10 3 டைம்ஸ் போடணுமா? தட் இஸ் 1. பாருங்க ஒரு ஷேப்பா போட்டிருப்பாங்க. அதே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். 30 இப்படி போட்டிருக்காங்க. 3 டைம்ஸ் நடுவுல இப்படி போட்டிருக்காங்க. 2, 3. ஸோ இது நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன். அவங்க இன்னும் காம்பாக்டா எப்படி ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சிம்பிள் போட்டுட்டு கேப் கொடுத்துட்டு அப்புறமா இந்த சிம்பிள் போடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கேப் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன போடுறாங்க? இது போடுறாங்க. ரைட்டா? திஸ் இஸ் காம்பாக்ட் சிஸ்டம். திஸ் இஸ் காம்பாக்ட் சிஸ்டம். நம்மளுடைய புரிதலுக்காக நம்ம என்ன பண்றோம்? பிளேஸ் வேல்யூ கொடுக்குறோம். அதாவது ரைட்ல இருந்து லெஃப்ட் போடுறோம். இதெல்லாம் ஒன்ஸ் டென்ஸ் அப்படின்னு அரேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா? அப்பெல்லாம் இது டென்ஸ். அதுக்கப்புறம் இதுல வர்றது 60. அதுக்கப்புறம் இன்னொரு கேப் கொடுத்தா அது 60 ஸ்கொயர். அந்த மாதிரி ரைட் டு லெஃப்ட் நம்ம பிளேஸ் வேல்யூ கொடுத்த மாதிரி அரேஞ்ச் பண்றோம். இதுதான் இவங்க இந்த மாதிரி பிளேஸ் வேல்யூ சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ இது ஃபிகர் இட் அவுட் போடலாமா? திஸ் இஸ் ஃபிகர் இட் அவுட். பேஜ் நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, figure it out page number 73. This is figure it out page number 73. இப்போ first 63 can be represented as என்னது? 1 multiplied by 60 plus 3. ரைட்டா? ஸோ இப்போ 1க்கு நம்ம என்ன போடுறோம்? 1க்கு இந்த மாதிரி சிம்பிள் போடுறோம். 60க்கு என்ன போடுறோம்? இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் போட்டுட்டு இங்க 1 போடுறோம். அப்புறம் 3க்கு நம்ம எப்படி போடுறோம்? 3 டைம்ஸ். ஸோ இந்த 1 இந்த சிம்பிளை 3 டைம்ஸ் போடுறோம். 1, 2, 3. This is 63. ஸோ ஆர் காம்பாக்ட் சிஸ்டம் நம்ம எப்படி எழுதுவோம்?
1 கேப் விட்டுட்டு 1, 2, 3. ரைட்டா? ஸோ இந்த கேப் தான் நமக்கு பின்னாடி கஷ்டமாயிடுச்சு. எதுக்காக இந்த கேப் விடுறாங்க? இது ஒரு கேப் விட்டா 60யா? இல்ல 2 கேப் எப்படி? இப்ப நெறைய அந்த கல்வெட்டு செதுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, கரெக்ட்டா அவங்க கேப் விடல அப்படின்னா, அந்த நம்பர் சிஸ்டமே மாறிடும். அந்த கேப்புக்கு எவ்வளோ அளவு அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியாது. அவங்க நெனச்ச மாதிரி விடுவாங்க. சில பேர் சில மாதிரி விடுவாங்க. இதெல்லாம் என்ன சொல்றாங்க? ஆம்பிகுயிட்டி அப்படின்னா என்னது? ஒரு நிலையான ஒரு முடிவுக்கு வர முடியல. அது எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணது தான் நம்மளுடைய ஹிந்து நியூமெரிக்கல் சிஸ்டம். இப்போ நம்ம 132 போட்டோம்னா 132 போட்டோம்னா அகைன் 60 டு த பவர் 1 இஸ் 60. 60 ஸ்கொயர் இஸ் 3600. ஸோ 3600 வர வரைக்கும் நம்ம இதுதான் லேண்ட்மார்க் நம்பரா யூஸ் பண்ணணும். இப்போ 132 நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க. 132 இஸ் 2 multiplied by 60. 2 multiplied by 60 is 120யா? 120. அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? பிளஸ் 32 இருக்குமா? பிளஸ் பிளஸ் 12 இருக்குமா? That is 132 minus 120 போட்டோம்னா என்ன வரும்? 21. So plus 12 நம்ம எப்படி எழுதுவோம்? plus 10 plus 2. ரைட்டா? ஸோ இதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னு பாருங்க. 2க்கு நம்ம இந்த சிம்பிள் கொடுப்போம். ரைட்டா? 2க்கு இந்த சிம்பிள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 60க்கு என்ன பண்றோம்? இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் போட்டு இங்க 1 போடுறோம். 60 ஸ்கொயர்னா 2 போட்டிருப்போம். அதுக்கப்புறமா 10க்கு என்ன சிம்பிள் கொடுக்குறோம்? இப்படி போட்டு இப்படி போடுறோம். 10க்கு சிம்பிள். அதுக்கப்புறம் பாருங்க எந்த கேப்பும் இல்லாம நம்ம 2 ரெப்ரசென்ட் பண்றோம். ரைட்டா? கேப் கொடுத்துருந்தோம்னா நம்ம அங்க என்னவா இருந்திருக்கலாம்? 60யோட மல்டிப்ளைஸ் ஏதாவது இருந்திருக்கலாம். 60யோட ஸ்கொயர்ஸ் ஏதாவது இருந்திருக்கலாம். ஆனா கேப் கொடுக்காம நம்ம போடுறோம். ஸோ அதோட காம்பாக்ட் சிஸ்டம் எப்படி இருக்கும் பாருங்க. திஸ் இஸ் 1, திஸ் இஸ் 2, கிவிங் எ கேப். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிம்பிள் 10ஓட சிம்பிள் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த 2ஓட சிம்பிள் வித்தவுட் கிவிங் எ கேப். ஸோ இதெல்லாம் ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்திருச்சு. சரியா? இந்த கேப்ன்றது எவ்வளவு அளவு அப்படின்றது தெரியல. இந்த கேப்ன்றது என்னது? இந்த கேப் வருமா? இல்ல இங்க ஏதாவது கேப் இருக்கான்றது தெரியல. ஸோ திஸ் கிவ்ஸ் மோர் ஆம்பிகுட்டி. அதுக்கப்புறமா நம்ம ஹிந்து சிஸ்டமா டெவலப் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் இஸ் 200. 200 எப்படி? அகைன் இட் இஸ் லெஸ் தென் 3600. அப்போ 60யோட மல்டிப்ளா தான் எழுதணும். 200 கேன் பி ரிட்டன் as 3 multiplied by 60 plus 20. ரைட்டா? 360 180 plus 20. இப்ப பாருங்க 3 multiplied by 60 வேற 60 கியூப் வேற. ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. சரியா? 3 multiplied by 60னா என்ன வரும்? 180 வரும். ஆனா 60 கியூப்னா என்ன வரும்? 60 multiplied by 60 multiplied by 60. இது ரெண்டும் சேம் கிடையாது. இப்போ 3 multiplied by 60க்கு நம்ம எப்படி போடலாம்? 3. 3னா என்னது? இந்த சிம்பிளை 3 டைம்ஸ் போடுறீங்க. 1, 2, 3. 3 டைம்ஸ் போட்டுட்டு 60க்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம்? இந்த மாதிரி ஒரு டைமண்ட் சிம்பிள் போட்டுட்டு உள்ள 1 போடணும். அப்புறம் 20க்கு நம்ம என்ன போட்டிருக்கோம்? கேப் விடாம இது. This is 20. So what is a compact system? இது எழுதினாலே கரெக்ட் தான். பட் காம்பாக்ட் சிஸ்டம்னா நம்ம இந்த மாதிரி நம்மளுடைய கல்வெட்டு ஒரிஜினல் கல்வெட்டுல இப்படிதான் இருக்கும். கேப் விட்டு இந்த மாதிரி இருக்கும். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் 4th ஒன் 60. வெறுனே 60 எடுத்திருக்காங்க. தட் இஸ் 1 multiplied by 60. இப்போ நம்ம என்ன பண்றோம்? 1க்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு 1க்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு 60க்கு இந்த மாதிரி நம்ம கொடுத்துருவோம் 1ன்னு போட்டு. ரைட்டா? ஆனா இப்போ நம்ம எழுதும் போது அவங்களுடைய இதுல நம்பர் சிஸ்டம்ல எப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரி மட்டும் இருந்தது. இங்க கேப் இல்ல. சரியா? அதுக்கப்புறமும் எந்த நம்பரும் இல்ல. அப்போ நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வந்தது. இது 1 ஆர் 60 கன்ஃபியூஷன் வந்தது. சரியா? அதுக்காக தான் நமக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி சிம்பிள் போட்டு 1 போடுறோம். ஸோ தீஸ் லீட்ஸ் டு ஹிந்து நியூமெரிக்கல் சிஸ்டம். ஈவன் தோ அவங்க பண்ணினாலும் ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுனால வி லீட்ஸ் டு ஹிந்து நியூமெரிக்கல் சிஸ்டம். ரைட்டா? ஸோ இது நம்மளால கிளியரா ப்ரிடிக்டே பண்ண முடியாது. ஸோ இது மட்டும் போட்டோம்னா இதோட வேல்யூ 1.
ஆனா நம்ம இது 1 இன்டூ 16 அவங்க எழுதுனவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். பட் நம்ம அதுக்கப்புறம் அடுத்த நம்பர் என்ன எழுதியிருக்காங்க, அடுத்த நம்பர் என்ன எழுதியிருக்காங்க, அதெல்லாம் கண்டுபிடிச்ச அப்புறம் தான் நமக்கு ஓகே. இந்த மாரி கேப் இல்லைனாலும் லாஸ்ட் வந்து 60யா இருக்கும் அப்படின்னு நாம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ரைட்டா? நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் 3605. ஸோ ஃபிஃப்த் ஒன் இஸ் 3605. இப்ப நம்ம என்ன போட்டோம்? 60க்கு டு த பவர் 1 இஸ் 60. 60 to the power 2 is 3600. இப்போ நமக்கு 3600 லேண்ட்மார்க் நம்பர் இங்க வந்தாச்சு. இதை எப்படி எழுதலாம் பாருங்க. 3600 பிளஸ் வெறும் 5 மட்டும்தான். இப்போ 3600க்கு நம்ம என்ன பண்றோம்? தட் இஸ் 1 into 3600, ரைட்டா? அப்போ நம்ம என்ன போடுறோம்? 1 multiplied by 60 ஸ்கொயர் பிளஸ் இந்த 5. ஸோ இதுக்கு நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோம் பாருங்க. 1க்கு நம்ம இந்த மாதிரி போடுறோம். 60 ஸ்கொயர் 60 ஸ்கொயருக்கு இந்த சிம்பிள் போட்டு 2ன்னு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம 5க்கு நம்ம என்ன பண்றோம்? 5க்கு இதை 5 டைம்ஸ் போடுறோம். 1 2 3 4 5. ஸோ இதை காம்பேக்டா எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். இதை காம்பேக்டா எழுதணும்னா என்ன வரும் பாருங்க. 1 போட்டுட்டு இது 5. 1 2 3 4 5. ஸோ இதுதான் இதோட முக்கியமான டிராபேக். ஏன்னா இங்க நம்ம கேப் விட்டுருக்கோம், ரைட்டா? இங்க நம்ம கேப் விட்டுருக்கோம். ஸோ இந்த கேப் வந்து 60 டு த பவர் 1ஆ ஆர் 60 டு த பவர் 2வா ஆர் 60 டு த பவர் 3ஆன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அவங்க கேப் விட்டுருக்காங்க. ஆனா பாருங்க 2னா நிறைய கேப் எல்லாம் கிடையாது. ஸோ இங்க இந்த மாதிரி சிம்பிள் போட்டு 1 போட்டாலும் அதே கேப் தான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி 2 போட்டாலும் அதே கேப் தான் கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன? 60க்கும் ஒரே கேப் தான் கொடுக்குறாங்க. 3600க்கும் ஒரே கேப் தான் கொடுக்குறாங்க. ஸோ புரிஞ்சுதா? அப்போ இந்த கேப் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு தெரியல. அதுக்கு நாம ஃபுல்லா அதோட சீக்வன்ஸ் பார்க்கணும். இந்த சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்து ஓகே. ஸோ இது 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 பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நம்பர் பாத்தீங்கன்னா, ஸோ இந்த கேப் இருக்கு. இந்த நம்பர் கேப் இருக்கு. இது வந்து 1. இந்த கேப்பை நம்ம 16 அஸ்யூம் பண்ணிக்கிட்டு பிளஸ் இதை 5ன்னு அஸ்யூம் பண்ணோம்னா என்ன வரும்? 60 பிளஸ் 5 65 கூட இது வரலாம். பட் இந்த மாதிரி ஆனா அவங்க ரெப்ரசென்ட் பண்ணது 3605. ஸோ திஸ் இஸ் ஒன்லி 65. ஸோ திஸ் மேட் அ பிக் கன்ஃபியூஷன். அதனால அந்த சிஸ்டமை ரீப்ளேஸ் பண்றோம் நாம. ஒரு சிஸ்டமா இருந்து ஸோ இதை நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது, இதை நம்மளால ஃபாலோ பண்ண முடியாதுன்னு ரீப்ளேஸ் பண்ணி ஃபைனலி வி ஆர் கம்மிங் டு ஹிந்து நியூமெரிக்கல் சிஸ்டம். அதுல தான் நமக்கு கிளியரா பெர்ஃபெக்டான ஹிந்து நியூமெரிக்கல் சிஸ்டம், தட் இஸ் இந்தியன் சிஸ்டம். அதுதான் நமக்கு கிளியரா பெர்ஃபெக்டா 0ன்ற வேல்யூ கொடுத்து அதுக்கு ஒரு பிளேஸ் வேல்யூ கொடுத்து அதை நம்ம கரெக்டா நம்மளால எந்த நம்பரை இன்ஃபைனிட்டி வரைக்கும் எந்த நம்பரையும் நம்மளால நேம் பண்ண முடியும். கிளியரா?